ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம். இது வந்துட்டு ஒரு ஃபேபிள்னா என்னென்னா அனிமல் கேரக்டர்ஸ்னால் ஹியூமன் மாதிரி பேசும், ஒரு மாரல் கொடுக்கும் இந்த ஸ்டோரி. இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு அனிமல் ஃபார்மில் தான் செட்டிங் நடக்குது. இங்கிலாண்டில் ஒரு அனிமல் ஃபார்ம் இருக்குது. அந்த அனிமல் ஃபார்ம் யாரோடதுன்னா மிஸ்டர் ஜோன்ஸோடது. மிஸ்டர் ஜோன்ஸ் எப்படிப்பட்டவர்னா எல்லா அனிமல்ஸுமே அவரோட அனிமல் ஃபார்மில் இருக்க ஒரு அனிமல்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வச்சுக்குவாங்க. அது ஒழுங்காக கீழ்ப்படியலைன்னா அதை அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூடாக இருக்கிறவர். அதனால் அந்த அனிமல்ஸ் எதுக்குமே ஜோன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. இதில் பார்த்திங்கன்னா ஓல்டு மேஜர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இதுதான் ஓல்டஸ்ட் பிக் அங்கே இருக்கிறதுலையே. இது ஒரு நாள் ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைக்கும். அங்கே அனிமல் ஃபார்மில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு சீக்ரெட் மீட்டிங் வச்சு அது சொல்லும், நான் ரொம்ப ஓல்டாகிட்டேன், நான் எப்படியும் இறந்துருவேன், நம்ம வந்துட்டு ஃபிலாசபி ஆஃப் அனிமலிசம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடமோட ஒரு சாங் மாதிரி எடுத்து விடும். அதாவது என்னென்னா, நமக்கு ஹியூமன்ஸ் தேவையில்லை, நம்மளே ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது மற்ற அனிமல்ஸுக்கும் பிடிச்சிருக்கும். அதனால் மற்ற அனிமல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் மிஸ்டர் ஜோன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்துட்டு ஹென் கிட்ட வந்துட்டு எக் எடுக்கலான்னு வந்தால் அது எக் கொடுக்காது. கவ் கிட்ட வந்துட்டு பால் எடுக்கலான்னு வந்தால் அது பால் கறக்க விடாமல் எட்டி உதச்சிரும். இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணுறதை பார்த்துட்டு மிஸ்டர் ஜோன்ஸ் கோவமாயிட்டு பக்கத்தில் இருக்கிற அனிமல் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஹியூமன்ஸை வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்களையும் இதே மாதிரி பண்ணி துரத்தி விட்டுரும். இப்போ வந்துட்டு இந்த மிஸ்டர் ஜோன்ஸோட அனிமல் ஃபார்ம் ஃபுல்லாகவே அனிமல்ஸ் தான் இருக்குது. இந்த அவரோட வீடு ஃபுல்லாக வந்துட்டு பிக்கெல்லாம் உள்ளே போயிடும். பிக் வந்து பெட்டில் படுக்கிறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஓல்டு மேஜர் வந்து இறந்துருவார். அதாவது அந்த பிக் இறந்துரும். அதுக்கப்புறம் ஸ்னோபால்னு ஒன்று வரும். இந்த ரிபன்லேண்டில் அது ஒரு மெயினான லீடர்னே சொல்லலாம். ஸ்னோபால் வந்து ஒரு ஐடியா கொண்டு வரும், விண்மில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் நேம் நெப்போலியன். அந்த நெப்போலியன் எப்படின்னா, ஓல்டு மேஜருக்கு நெக்ஸ்ட்டு இதுதான் வருது லீடராக. இது லீடராக வந்ததும் 7 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும். லைக் எல்லா பிக்குமே ஈக்குவல் தான், 2 காலில் நடக்கிறதெல்லாம் எனிமீஸ், 4 காலில் நடக்கிறவங்களாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், விங்ஸ் இருந்தால் அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு 7 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் அதில் இருக்கிற எல்லா கமாண்ட்மெண்ட்ஸுமே இதுவே பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் பிக் வந்து பெட்டில் படக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் பிக்கெல்லாம் போய்ட்டு ஜோன்ஸோட பெட்டில் படுக்கும். பிக் வந்து ஆல்கோஹால் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அது ஆல்கோஹால் ட்ரிங்க் பண்ணும். ஸோ எல்லா கமாண்ட்மெண்ட்ஸுமே பிரேக் பண்ணிகிட்டே வரும். விண்மில் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்கல்ல ஸ்னோபால். அது வந்துட்டு பாக்ஸர்ன்ற ஹார்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் வந்துட்டு அந்த விண்மில்லை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வைக்கும். ஆனால் இவருக்கு பிடிக்காதுல்ல நெப்போலியன் அதனால் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபுட் ஒரு வாட்டர் எதுவுமே அதுக்கு கொடுக்காது. அதனால் ஸ்டார்வேஷனில் அதால் சாப்பிட முடியாமல் இறந்து போயிடும். பட் இட் இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டர். இந்த எதுக்கு இது சொல்கிறாங்கன்னா, ஒரு கேரக்டரும் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற மாதிரி. ஒருத்தர் பெசிமிஸ்ட்டாக இருப்பாங்க, எப்பயுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அது மாதிரி ஹியூமன்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே அனிமல்ஸாக போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இப்போ கொடுத்துருந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே இதுங்களே பிரேக் பண்ண ஆரம்பிச்சதும் அகெயின் ஒரு ரிபெல்லியன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிபெல்லியன் எதுக்குன்னா, நீங்கள் தானே ரூல்ஸ் கொடுத்தீங்க, நீங்களே பிரேக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ்குள்ளேயே ஒரு ரெபெல்லியன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும்னா, ஃபைனலாக அவங்க கன்க்ளூட் பண்ணுவாங்க, 4 காலில் இருக்கிறது எல்லாமே குட் தான், அதாவது அனிமல்ஸ் ஆர் குட், பட் 2 legs ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஹியூமன் ரூல் பண்ணியிருந்த போஸ்டில் கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல்னு சொன்னீங்க, நான் எல்லா அனிமல்ஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை. அதனால் இவங்க என்னன்னு சொல்லி ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, எல்லா அனிமல்ஸுமே ஈக்குவல் தான், ஆனால் சில அனிமல்ஸ் வந்து ஈக்குவலை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதிகமான ரெஸ்பெக்டோடு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க.